ஹாய் விவஸ், டி நகரில் இருக்கிற ஜாஃபர் பாய் கடை. இது மழை பெய்கிற நேரத்தில் நாங்கள் வந்து ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த சிவா விஷ்ணு கோயிலுக்கு பின்னாடி நடந்துட்டு போயிட்டு இருக்கிறப்ப ரொம்பவும் சிரமத்துக்குள்ளாயிட்டோம். அப்போ ஒதுங்கின இடத்துல பார்த்தது தான் இந்த ஜாஃபர் பாய் உடைய ஈவினிங் டிஃபன் கடை. சொல்ல வார்த்தைகளே இல்லை. த்ரோவே ப்ரைஸில் பட்ஜெட்லியாக இந்த அளவுக்கு வெரைட்டியாக இவங்க கொடுக்குறாங்கன்றது அந்த மழை தான் எங்களை நிரூபிச்சது. காரணம் வந்துட்டு அந்த வெள்ளையான இடியாப்பமும் சரி, நூல் நூலாக போகிற இந்த பரோட்டாவும் சரி, அந்த கொத்துக்கறி பரோட்டாவும் சரி, இந்த அப்புறம் என்ன சொல்கிறது, அந்த இலையில் வாழை இலையில் மடித்து வச்சுட்டு ஒரு பரோட்டா கொடுத்தாங்க பாருங்கள். லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு ரியல் ஒரு இது. ப்ளஸ் ஒரு கலக்கி நைஸ் தோசை. ஸோ இந்த மாதிரி ஒன்று சொல்லிகிட்டே போகலாம். காரணம் என்னென்னா, இந்த வீடியோ எடுத்து 3-4 நாள் ஆயிடுச்சு. திரும்பவும் இன்றைக்கி மழை பெய்கிறத பார்த்த உடனே இந்த ஜாஃபர் பாய் கடையை நம்ம வீடியோ எடுத்து போடலாம், மக்களுக்கும் தெரியட்டோன்னு. அது மட்டும் இல்லை, இவங்க எல்லாமே வந்து இந்த விருதுநகர் பேஸில் இருந்து, மதுரை பேஸ்லேருந்து வந்தவங்க போல் இருக்குது. வகையாக இவங்க வந்துட்டு சைட் டிஷ்ஷஸை க்ரியேட் பண்ணுறாங்க. எப்படி தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. தனி ருசி, நாக்க தாளம் போட வைக்குது. ஐயோ, சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. நீங்கள் ஒரு ஐட்டம் சாப்பிட நீங்கள் அங்கே போனீங்கன்னா அடுத்தது என்னன்றதை நம்ம பார்த்து கேட்டு சாப்பிடக்கூடிய வைக்கக்கூடிய இந்த தள்ளுவண்டி கடையை யாருமே இருந்தாலும் கிராஸ் பண்ணி போகிறப்ப சாப்பிடலாம் வாங்கன்ற மாதிரி ஒரு வார்த்தை நம்மளுக்குள்ளாரவே இருக்கும். இந்த மழை செஞ்ச மாய ஜாலம்தான் மனசை விட்டு அகலாமல் இருக்குது. அதுதான் உண்மை. ரெண்டாவது வந்து ஒரு டிஷ்ஷும் ஒரு ரேட் இருந்தாலும் எல்லாத்துலேயுமே சாம்பிள் மாதிரி என்ன கேட்குறோமோ அதெல்லாம் வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இந்த மழையில் ரொம்ப கலக்கிடுச்சு எங்களை. அற்புதம். அந்த வாழை இலக்கிள்ளி பரோட்டா, மை குட்னஸ், அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. ரெண்டாவது இவங்க கொடுக்குற ஆம்லேட்டும் சரி, இந்த பரோட்டாவும் சரி, இட்லி பாயா, அல்டிமேட்டு இட்லி பாயா, இடியாப்பம் பாயா. ஒரு சிலர் மூளையெல்லாம் விரும்பினாங்க, எனக்கு மூளையெல்லாம் இல்லை. இடியாப்பம் பாயா அப்சல்யூட் நம்பர் 1. அந்த ஸ்டிக் அது எப்படி கரண்டிலேருந்து எடுக்கிறாங்க, அந்த எலும்பும் கறியும் தனியாக தொங்குது. அந்த அளவுக்கு வந்து நல்ல வேக வச்சு எடுத்து கொடுத்துக்குறாங்க. ப்ளஸ் நீங்கள் என்னெல்லாம் ஐட்டம்ஸ் கேட்குறீங்களோ அதெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணதை சூடு பண்ணி கொடுக்கறது வந்து அலாதியானது. இத்தனை நாள் எங்கே இருந்தாய் பாலகுமரான்ற மாதிரி இந்த ஜாஃபர் பாய் போன்றவங்கெல்லாம் இவ்வளோ நாள் எங்கே இருந்தாங்க? இவங்களுக்கு ஒரு தனியாக ரெஸ்டாரண்ட்டே வந்து இருந்துச்சுன்னா நிறைய ஃபேன் பேஸ், இப்போவே ஃபேன் பேஸ் இருக்கிறாங்க. இந்த தள்ளு வண்டி கடையிலே இவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்கிறாங்கன்னா ஹோட்டல் வச்சாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ பேர் இருப்பாங்க இல்லையா? காரணம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு நல்ல உணவு எந்த இடத்துல கிடைச்சாலும் மக்கள் எல்லாருமே வந்து தன் நிலைமையை மறந்தும் பசி ருசி அறியாதுன்னுட்டு நின்றுடுறாங்க. அந்த மாதிரி நிறைய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே வந்துட்டு சாப்பிட்றப்ப பார்த்தா பார்சல் சொல்ல வார்த்தைகளே இல்லை. நீங்கள் ஜாஃபர் பாய் கடையில் சாப்பிட்ருக்குறீங்களா? இல்லைன்னா இன்றைக்கே விசிட் பண்ணி பாருங்கள். நான் சொன்னது உண்மையாக பொய்யான்றது தெரியும். நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஐட்டம் பிடிச்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இது மாதிரி வேறு எங்கேயாச்சும் இந்த மாதிரி தள்ளுவண்டி கடை இருந்ததுனாலும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். சேர்ந்தே போய் வீடியோ எடுத்துடலாம், சாப்பிடலாம், ரிவ்யூ பண்ணலாம். இந்த பரோட்டா சுற்றுறது வேணும் சரி, இந்த கலக்கியை அடித்து ஊற்றுறதும் சரி, இட்லியை வேக வச்சு ஆவி பறக்க எடுத்து கொடுக்குறாங்க. இந்த பாருங்கள், இந்த கிளி பரோட்டாவை இலையை வச்சு திருப்பி ஐயோ சொல்லவே முடியாது. ஆனால் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியும் இதுக்குள்ளார எத்தனை லேயர் இருக்குது, எத்தனை விதமான ஸ்டஃப் இதுக்குள்ளார வச்சுருக்குறாங்க. அதை கட் பண்ணி கொடுத்து மேலே கொத்தமல்லி, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலெல்லாம் அப்படியே தூவி கொடுப்பாங்க பாருங்கள். அலாதியானது. நீங்கள் சாப்பிட்டா தான் தெரியும். சும்மா பேசுகிறேன்னு சொல்லிட்டு கதையெல்லாம் ஓட்டுறான்னு சொல்லி நினைக்காதீங்க. அருமை. சுட அந்த ராத்திரியில் சாப்பிட்டப்ப இருந்தது பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு இது வந்து நான் சாப்பிடவே இல்லை. ஆச்சரியம்.
இப்படியெல்லாம் கூட இருக்கான்னுட்டு பாருங்கள். இந்த அண்ணன் பாருங்கள். அப்படின்னா பாருங்கள் இடையில என்னெல்லாம் வச்சுருக்குறாங்க. என்ன பரோட்டா இருக்கும், ஆம்லேட் இருக்கும், கறி இருக்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சூடு பண்ணி அது மேலே வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை அப்படியே மழை மாதிரி தூவி கொடுப்பாங்க பாருங்கள். எடுத்து வைக்கிற ஒரு பைட்டும் ஆஹா இது வல்லவோ என்ற மாதிரி இருக்கும். நல்லபடியாக நீங்கள் எல்லாருமே சிவா விஷ்ணு கோயில், அந்த கோயில் திறந்துட்டு ஸ்டேஷன் போகிற வழியில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் இந்த ஜாஃபர் பாய் கடை. ஜாஃபர் பாய் கடையில் நிறைய 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 ஐட்டம்ஸு உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. மலிவான விலையில், குறைந்த விலையில் தரமான சிற்றுண்டி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஏற்றமான இடம். என்ன ஒன்றுன்னா ஒதுங்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. நின்றுட்டு தான் சாப்பிடணும். ஒரு சில பெஞ்ச் இருந்துச்சுன்னா ஆள் ஏமாந்தால் போதும் உக்காந்துடுவாங்க. ஏன்னா தள்ளு வண்டியிலலாம் நம்ம உக்காரணும்னு எதிர்பார்க்கவே முடியாது. தள்ளு வண்டின்னு கேவலமாகவோ இல்லை ஒதுக்கி தள்ளிட்டோ போகக்கூடிய மனிதர்களாக நம்ம இருக்கக்கூடாது. நம்மையும் மீறி ஒரு ஆளுமை அந்த ஹோட்டலில் வச்சு நடத்துகிறவங்களும் அந்த ருசியான பலகாரங்களை செய்யக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் அவங்களுக்கு முதல் வணக்கம் சொல்லணும். காரணம் என்னென்னா தன் திறமையை 4 பேருக்கு கொடுத்து சோஷியல் ஒர்க் பண்ணி சந்தோஷப்படுத்தணுன்றது தான் இந்த ஹோட்டலோட ஒர்க்கு. இன்கேஸ் எதுவுமே சரியில்லைன்னா யாருமே வரமாட்டாங்க. என்கிட்ட வேலை சரியில்லைன்னா நான் வரமாட்டேன். பாருங்கள், எல்லா இடத்துலையுமே ஒரு திறமை ஒளிஞ்சிட்டு இருக்குது. அந்த திறமையை வெளிப்படுத்துறது தான் நம்மளோட கடமைன்னு சொல்லிட்டு இவங்க ரோடு கடையை போட்டுட்டு மக்களுக்கு தொண்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சும்மா இல்லை, காசு வாங்கிட்டு தான். இருந்தாலும் இந்த அளவுக்கு ருசியோடவும் அருமையான சுவையோடவும் வாங்க 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 அந்த உபசரிப்பும் மக்களை மெய் சிலிர்க்க வைக்குது. காரணம் எல்லாமே சென்னை, மதுரை விருதுநகர் மாவட்டத்திலலாம் இருக்கிறவங்களெல்லாம் செய்கிற சமையல் அந்த அளவுக்கு ரொம்ப 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 மனசை மகிழ்விக்கிறது தான். இதுதான் இந்த பாயா. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு. இந்த பரோட்டா பாயா, இட்லி பாயா, தோசை பாயா, இடியாப்பம் பாயா. எனக்கு பிடிச்சது இடியாப்பம் பாயாவும் இட்லி பாயாவும் தான். அடிச்சுக்க ஆளே இல்லை. அதே நேரத்தில் இவங்க கொடுக்குற ஆம்லேட் எக்ஸ்ட்ராடினரி. சொல்ல வார்த்தைகள் இல்லை. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாஃபர் பாய் கடையில் சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொன்னதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்றதை. ஸோ இது மாதிரி செஞ்சோம்னா நமக்கும் ஒரு தோள் கொடுக்க ஒரு நண்பன் இருக்கிறான்றதை